विघ्नविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविंदाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। श्रीहरये नमः। भागवतम् अञ्जावद् स्कन्धम् मूणावद् अध्यायम्। किं चायं राजर्षिः अपत्यकामः प्रजाञ्च भवादृशीमाशासानः ईश्वरमाशिषां स्वर्गपवर्गयोरपि भवन्तम् उपधावति प्रजायामेव पुरुषार्थप्रत्ययः धनमिवाधनः फलीकरणम्। ஸ்ரீபதியான பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் சொல்லக்கூடிய பாகவத மகாபுராணத்தில் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் ரிஷபாவதாரம் சொல்லப்படுகிறது. ரிஷபாவதாரத்துக்கு காரணமான பிரியவிரதனுடைய வம்சம் சொல்லப்படுறது. பிரியவிரதன் சுவயம்போ மனுவனுடைய மூத்த மகன். அவன் ராஜாவாக இருந்து அவனுடைய மகன் ஆக்னீத்ரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். ஆக்னீத்ரன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவருடைய மகனான நாபிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு காட்டுக்கு போக, நாபிக்கு குழந்தை இல்லாத பொழுது அவருடைய பத்னியான மேருதேவியோடு சேர்ந்து பிராமணர்கள் முகமாக யாகத்தினால பகவானை ஆராதிக்கிறார்கள். யஜ்ஞோஹி சிரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு பகவானை வழிபடக்கூடிய காமியமா வழிபடக்கூடியதான முறைகளில் மிகவும் உயர்ந்தது அக்னிமுகமாக பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது. இது வைதீக மதம். அக்னிமுகாவை சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு அபர காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு கும்பாபிஷேகம், ஒரு ஆயுஷ் ஹோமம், நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் ஹிந்து மதத்தில் பார்த்தா அக்னிமுகமாக பகவானை ஹோமம் பண்ணி பூஜை பண்ணுற சம்பிரதாயம் இன்னி வரையில் இருக்குது. அதுக்கு ஆரம்பம் எதுன்னா யாகங்கள். இப்போ நாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஹோமங்கள்னு பேர். இதுக்கு ஆரம்பம் யாகம். யாகம்ங்கிறது 4 வேதத்தினாலையும் பண்ணக்கூடியதான ஒரு காரியம். அது இன்னைக்கு அபூர்வமாக சில பேர்கள் தான் அதை பண்ணுறார்கள். அப்படி பண்ணினவர்களுக்கு தான் தீட்சிதர்கள்னு பேர். வெறும் பரம்பரையாக பேரை போட்டுண்டா மட்டும் போராது. இந்த சோமயாகம் முதலிய யாகங்களை பண்ணியிருக்கணும். அப்போ தான் தீட்சிதர்கள் ஆவார்கள். அதில் காமிய இஷ்டிகள்னு இருக்குது. குழந்தை வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, மழை வேணுமா, பசு வேணுமா, கீர்த்தி புகழ் வேணுமா, வெற்றி வேணுமா, எத்தனையோ இருக்குது. அதில் என்ன வகையான பிரார்த்தனையாக இருந்தாலும் அதற்கு யாகங்கள் இருக்குது. அதுக்கு இஷ்டின்னு பேர். அதன்படி பகவான் ஆராதிக்கிறார். பகவான் இவர்கள் பண்ணக்கூடிய காரியங்களை ஸ்ரத்தையாக பண்ணுறதுனால ஒரு காரியம் பலிக்கணும், அதுவும் இது மாதிரி பூஜைகள் ஹோமங்கள் பலிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் படி நாம் பண்ணினாதான் அந்த காரியங்கள்
நமக்கு பலிக்கும். அந்த நியமங்கள் படி ஸ்ரத்தையோட மந்திர லோபம் இல்லாம, திரவிய லோபம் இல்லாம, சதாச்சாரத்தோட கூடின ரித்விக்களை வச்சுண்டு நல்ல தேசத்துல நல்ல காலத்துல பண்ணக்கூடிய காரியங்கள் உடனே பலிக்கும். அது மாதிரி இவன் பண்ண பகவான் அந்த யாக குண்டத்துல பிரத்யக்ஷமாயிட்டார். பொதுவா பரோட்ச பிரியா இவகி தேவாகான்னு பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனா இங்க கண்ணுக்கு தெரியறார். கண்ணுக்கு தெரிஞ்சா அந்த ஹோமம் பண்ற மகரிஷிகள், ராஜா நாபி, அவருடைய மனைவி மேரு தேவி எல்லாருமே பகவானை பார்த்து அப்படியே பிரமிச்சு நிற்கிறார். பகவான் இல்லையா, அவ்வளோ சுலபமா பகவானை பார்த்துட முடியுமா? எத்தனை 1000 வருஷம் தபஸ் பண்ணி எத்தனையோ பேர்கள் பார்க்க முடியாம பிரம்மா பரியந்தம் பார்த்தார்கள்னு இருக்கு. நாராயணனையோ சிவபெருமானையோ பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம். அதுக்கு கேவலம் முயற்சி மட்டும் போராது, பக்தி வேணும். முயற்சி மட்டும் பண்ணினா மற்ற தெய்வங்களை பார்த்துடலாம். பாவசுத்தியோட பக்தியோட இருந்தாதான் ஈஸ்வரர்களான நாராயணையோ சிவபெருமானையோ பார்க்க முடியும். அது மாதிரி பார்க்கிறான் பகவானை எல்லாரும் பார்த்தா பேச்சு வரல. பகவான் சொல்றார், என்னை கூப்பிட்டேன், யாகம் பண்ணி என்னை கூப்பிட்டேன், என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. இவர்கள் முதல்ல சொன்னார்கள், இதோ இருக்கானே இந்த ராஜா, இவன் தான் எஜமானன். எஜமானன்னா யார் பணம் செலவழித்து சங்கல்பம் பண்ணி ஒரு காரியம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பலன். பண்ணி வைக்கிறவர்களுக்கு பலன் கிடையாது. அவர் யார் பண்ணுறாரோ அவர்களுக்கு தான் அந்த பலன். பசுமாடை நான் வளர்த்தாலும், அதை குளிப்பாட்டினாலும், அதுக்கு புல் வச்சாலும், அதுக்கு தீனி போட்டாலும், பால் கறந்ததுன்னா பாலுக்காக தான் இத்தனையும் பண்ணுறோம். பாலை பணத்தை கொடுத்து வாங்கி விடுறாளோன்னு, இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் பணத்தை கொடுத்து வாங்குறார்களோன்னு பாலை. அது மாதிரி சத்காரியங்கள் பண்ணும்போது நம்மால் முடியலன்னா அதுக்கு தகுதியானவர்களை வச்சு பண்ண சொல்லி தட்சிணையை கொடுத்து அந்த பலனை நாம் அடையிறது அப்படிங்கிற சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இன்னி பரிந்தும் அப்படி தான் நடக்கிறது. நாமே பண்ணலாம், நாம் அதற்கு ஃபிட்டா அப்படிங்கிறத நாம் தீர்மானம் பண்ணிக்கணும். நானே ஃபிட்டுன்னு நீங்களே தீர்மானம் பண்ணக்கூடாது. சதாச்சாரம் இருக்கா, சம்ஸ்காரம் இருக்கா, வேதாத்தியனம் இருக்கா, மந்திர லோபம் இல்லாமல் இருக்குமா, கர்மலோபம் இல்லாமல் இருக்குமா, எத்தனையோ விஷயம் இருக்கு. எஜமானன்தான் பலாபலன்களுக்கு பொறுப்பு. அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, அதில் தப்பு வந்தாலும் சரி, எஜமானன் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால இவன் ராஜரிஷி அபத்தியகா மகா பிரஜாஞ்ச, இவன் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு இந்த யாகம் பண்ணுறான். குழந்தை வேணும்னு சொல்றதோட நிற்காம இது மாதிரி குழந்தை வேணும்னா எது மாதிரி? பவாதிருஷி மாசாசானஹா, பவாதிருஷி உங்களே மாதிரி, ஈஸ்வர மாசுஷாம் சொர்க்காபவர்கயோரபி பவந்தமுபதாவதி பிரஜாயாமேவ புருஷார்த்த பிரத்யயா. இப்படி சொல்லிவிட்டு தனமிவாதனஹா பலீகரணம்ங்கிறார். எவ்வளோ பெரிய பகவான் வந்திருக்கான், அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கணும்? உன் சரணத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தியை கொடு அப்படின்னு கேட்கணும். அதுதான் கிடைக்காது. பகவானை எல்லாத்தையும் கொடுத்துருவான் பகவான். ஒரு கால் மோட்சத்தை கூட கொடுப்பான், பக்தியை கொடுக்க மாட்டான். பக்திங்கிறது அவ்வளோ உயர்வு, பிரேமைங்கிறது அவ்வளோ உயர்வு. காரணம் என்னன்னா, நாம் பண்ணக்கூடிய மற்ற சாதனங்களுக்கு என்ன பலனை கேட்குறோமோ அது பலனாக அமையும். எதை விரும்புகிறோமோ அதை பலனாக கொடுப்பா. பக்திக்கு பகவான் தான் பலன், தன்னை தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதே அவ்வளோ சுலபமாக தன்னை ஒருத்தர் பந்தப்படுத்திப்பாங்க. இந்த சுகாச்சாரியால் சொல்றால் தனம் விவாதனஹா பலீகரணம்னா,
ஒரு ஏழை ஒரு பெரிய கோட்டீஸ்வரனை பார்க்கிறான். அந்த கோட்டீஸ்வரனை ஏதோ ஒரு வகையில் இவன் திருப்திப்படுத்திட்டான். அந்த கோட்டீஸ்வரன் உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பிரியமாக இருக்கணும், உங்கள் பிரியம்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இவன் குடும்பத்தையே அவன் பார்த்துக்க போகிறான். அப்படி உள்ளவன்கிட்ட போய் எங்கள் வீட்டில் 4 மாடு வச்சுருக்கேன், அதுக்கு தீனியான ஃபுட்டு தவிடு இல்லை, எனக்கு ஒரு 4 மூட்டை தவிடு வேணும். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், அவன்கிட்ட போய் தவிட கேட்குற மாதிரி இவர்கள் கேட்குறார்கள். அப்போ பகவான் சொல்கிறான், மயா சதுருஷோ பூஜாதிதி மமாஹமேவாபிரூபா கைவல்யாததாபி பிரம்மவாதோ ந மிருஷா பவித்துமர்ஹதி மமைவஹி முகம் யத்விஜமே தேவகுலம். குழந்தை வேணும்னு கேட்டால் நான் கொடுத்துருவேன். மயா சதுருஷோ பூயாதிதி, என்ன மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டால் மமாஹமேவாபிரூபா, எனக்கு சமானம் நான் தான், எனக்கு சதிருஷம் நான் தான். பகவான் மாதிரி அப்படின்னு உலகத்தில் சொல்லிட முடியுமா ஒன்று? பகவான் மாதிரி, பாக்கி எல்லாத்துக்கும் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பகவானுக்கு மாதிரி அப்படிங்கிறது கிடையாதுனால தான் ஒப்பிலியப்பன்னு பகவானுக்கு பெயர். ஒப்பு அப்படின்னா சமம், சமமே கிடையாது. நிதர்ச சாமியாதிசயேன ராதசா அப்படின்னு பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் சுகாச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணி போது சொல்கிறார், எந்த பகவானுக்கு சமம் கிடையாதோ அப்படிங்கிறார். அப்படிங்கிறதே பகவான் மாதிரி உலகத்தில் கிடையாது. ஆனால் நீ யாகம் பண்ணு உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லாமல் பகவான் மாதிரி குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொன்னவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் மமை இவகி முகம் யத்விஜதேவ குலம், என் முகமாக இருக்கக்கூடிய பிராமண குலம்னா. இதுதான் விஷயம். முகம், பாகு, ஊரு, பாதம். பகவானுடைய முகம் பிராமணர்கள், பகவானுடைய பாகு தோள்கள் க்ஷத்திரியர்கள், பகவானுடைய ஊரு தொடைகள் வைசியர்கள், பகவானுடைய பாதம் சூத்ரர்கள் அப்படின்னு சாஸ்திரம் வர்ணிக்கிறது. இதில் தாரதமியம் கிடையாது. இவர்கள்லாம் சொல்கிறபடியெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறேன், எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன். கால் மட்டம்னா பகவானுக்கு கோவிலில் அத்தனை கோவில்லையும் நாம் பூஜை பண்ணுறது முழுக்க காலில் தான் பண்ணுறோம். காலில் தான் புஷ்பத்தை போடுறோம். பகவானுக்கு காலில் தான் நமஸ்காரம் பண்ணுறோம், காலில் தான் தலையை கொண்டு முட்டுறோம். மூஞ்சியில் கொண்டு தலையை முட்டுறோமா, இல்லை கையில் கொண்டு தலையை முட்டுறோமா நமஸ்காரம் பண்ணுறோமா, இல்லை தொடையில் போய் நமஸ்காரம் பண்ணுறோமா? பாதத்தில் தானே நமஸ்காரம் பண்ணுறோம். பாதோசி விஸ்வாபூதானின்னு பகவானுடைய பிரபஞ்சமே இந்த பாதம் தானே. இந்த முகம்னு சொல்லுவானேன்னால் வேதத்தை சொல்கிறதுனால, வேதங்கள் பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அதை சொல்கிற வாக்குனால இவர்கள் சொன்னதுனால பகவான் சொன்ன மாதிரி ஆயிடுது. அப்போ பகவான் சொன்னால் பொய்யாகக்கூடாது. அதனால தான் மகான்கள் வாக்கு பொய்யாகாது. ஏன்? நம்மளே மாதிரி தானே அவர்களும். குடும்பங்கள் இருக்குது, ஆசாபாசம் இருக்குது, ஆகார விவகாரங்கள் இருக்குது. அவர்களை எப்படி உயர்ந்தவர்களாக நாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் வேதம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வேதம் இருக்குது. அந்த வேதத்தை சொல்கிறதுனால, அது பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, எந்த வேதத்தை எந்த வாக்கால் சொல்கிறார்களோ அந்த வாக்கால் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் பலிக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய கட்டளை. காளிதாசன் சொல்கிறான், மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா வார்த்தையை தேடணும், பொருளை தேடணும். ரிஷீனாம் புனராஜ்ஞானாம் வாச்சமர்த்தோனுதாவதி. வேதம் படித்த மகான்கள் சொன்னால் அந்த வார்த்தையை தேடிண்டு பொருள் வரும். பொருளை தேடிண்டு வார்த்தையை தான் நாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருளை பார்த்தோம்னா இந்த பொருளுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதோ அதை உபயோகப்படுத்துவோம். ஒரு பொருள் ஞாபகம் வந்ததுன்னா அதை உபயோகப்படுத்துவோம்.
இப்போ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் இப்போ ஒரு குழந்தைன்னு சொல்கிறேன். இந்த குழந்தைங்கிற வார்த்தை இருக்கே தவிர குழந்தை இல்லை. சௌக்கியம்னு சொன்னால் சௌக்கியங்கிற வார்த்தை இருக்கலாம், சௌக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மகான்கள் சொல்கிறத அந்த வார்த்தையை சொல்லிட்டா அந்த இடத்துல அந்த பொருள் வந்துடும். வாச்சம் அர்த்தோனுதாவதி, நீ சௌக்கியமாக இருப்பே அப்படின்னு சொல்லிட்டா நம்மக்கிட்ட சௌக்கியம் இல்லைன்னாலும் சௌக்கியம் தேடின்னு வந்துடும். அந்த வார்த்தையை அனுசரித்து வரும். அதனால மகான்களை பார்த்து உங்கள் வாக்குனால சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பகவான் இங்கே அதை தான் சொல்கிறான். நீங்கள் சொன்னதுனால நான் அதை சத்தியமாக பண்ணணும். யாகம் பண்ணி வச்சவர்கள் பிராமணர்கள், யாகம் பண்ணினவன் நாபிங்கிறவன். இவா 2 பேரையும் விட்டுட்டு பக்கத்தில் நாபியினுடைய பத்னியான மேருதேவி நிற்கிறாள். இது நிஷாமயந்தியாம் மேருதேவியாக பதிம் அபிதாயாந்தர்ததே பகவானே பரிகிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவானே பரமர்ஷிபிஹி பிரசாதிதோ நாபேஹே பிரியஜிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மான் தர்சயிது காமோ வாதரசனானாம் ஸ்ரவணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. அபூர்வமானது பாகவதம், பஞ்சமஸ்கந்தம், கத்தியம். இந்த சப்தங்களே பகவத் ஸ்வரூபம். இது நிஷாமயந்தியா மேருதேவியாக. இவா எல்லாரும் பேசுறா, மேருதேவி மட்டும் என்ன பண்றா, பேசல, பகவானை பார்க்கறா. எப்படி பார்க்கறா அப்படின்னு சொன்ன போது இவெல்லாம் பேசுறத கேட்டுன்னு இருக்கா, பேசாம இருக்கா. பகவானை பார்க்கும்போது மட்டும் எல்லாரும் பகவான் அப்படின்னு பார்க்கறாளோனோ, அந்த பகவானை அப்படியே குழந்தையா பார்த்தாள். வாத்சல்ய பக்தின்னு ஒன்று இருக்கும். பகவானை எப்படி வேணாலும் பார்க்கலாம். குழந்தையா பார்க்கலாம், சகாவா பார்க்கலாம், பதியா பார்க்கலாம், தாய் தந்தையா பார்க்கலாம், தன் உயிரா பார்க்கலாம், தன் ஆத்மாவா பார்க்கலாம். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. நீ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது உன்னோட விருப்பம். ஆனால் ஏதாவது ஒரு உறவை வச்சு பகவானை பார்க்கணும். அதுக்கு தான் பக்தின்னு பேர். இப்படி இவள் தன் குழந்தையா பகவானை பார்க்க, அதனால பகவான் அவளுக்கா பாவம் தானே, எத்பாவம் தத்பவதி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் பகவானுடைய ரியாக்ஷன், பதில் இருக்கும். இவளுக்கு நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணி அந்த நாபிக்கும் மேருதேவிக்கும் பகவான் பரிகிஷி தஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவான் பரமரிஷிபிஹி பிரசாதிதோ நாபேஹே பிரியசிகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மாம் தர்சயிது காமோ வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. பகவான் அவதாரம் பண்றான். ரிஷபன்னு பேர். இந்த அவதாரம் என்னத்துக்காக, எந்த தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அப்படின்னா, வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம், வாதாசி பர்ணாசிகளாய் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி யதாஜாதர்களாக பிறந்த மேனியாக சஞ்சரிக்கக்கூடியதான ஞானிகளுடைய ஸ்வரூபத்தை லட்சணத்தை காண்பிப்பதற்காக இந்த அவதார். அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு நாய் நடந்து போனா, ஒரு பூனை நடந்து போனா, ஒரு பாம்பு போனா, ஒரு யானை நடந்தா, ஒரு மான் நடந்தா, ஒரு சிங்கம் நடந்தா, காலடியை வச்சு கணக்கு பண்ணி இன்னைக்கு சொல்றார்கள். காட்டில் மிருகங்களோட கணக்கெல்லாம் எடுக்கிறதே காலடியை வச்சும் சாணத்தை வச்சும் தான் எடுப்பார்கள். ஒரு மனிதன் நடந்து போனால் அந்த பாதை அடி வைப்பு தெரியும். ஒரு மாடு நடந்து போனால் குழம்பு அடி வைப்பு தெரியும். இதெல்லாம் பார்த்த உடனே இது மான், இது நாய், இது மாடு, இது மனிதன் அப்படின்னு அந்த நடந்து போன அடி வைப்பை வச்சுன்னு சொல்லலாம். ஜலத்தில் மீன் போகிறதே அதை சொல்ல முடியுமா? ஆகாசத்தில் பறவைகள் பறக்கிறதே அதோட பாதையை சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? அகண்டமான ஆகாசம், விஸ்தாரமான சமுத்திரம், அது மாதிரி அகண்டமான பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஞானிகள் இப்படி தான் இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. இப்போ சாதாரணமாக சந்நியாசம்ங்கிறது வித்வத் சந்நியாசம், விவிதுஷா சந்நியாசம்னு 2 கிரமமாக இருக்கு.
ஞானத்தை அபேட்சிச்சு ஞானத்தை அடையணும்னு சந்நியாசம் வாங்கிக்கிறது ஒரு வகை. அவர்கள் இன்னென்ன நியமத்தோடு இருக்கணும், தண்டக மண்டலோடு இருக்கணும், நியமங்கள்லாம் உண்டவாளுக்கு. விவிதுஷா சந்நியாசம்ங்கிறது ஞானம் வந்த பிறகு உள்ள நிலை. சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி, ரமண பகவான் மாதிரி, ஜட்ஜு சுவாமிகள் மாதிரி, சுகாச்சாரியால் மாதிரி இவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. சன்னியாசி மாதிரி காவி வேஷ்டி கட்டின்னு இருப்பா, கோமணத்தை கட்டின்னு இருப்பா, துண்டை கட்டின்னு இருப்பா, ஜடையோடு இருப்பா, ஜடை இல்லாமல் மொட்டை அடிச்சுன்னு இருப்பா, ஒன்றுமே இல்லாமல் பிறந்த மேனிக்கு இருப்பா, தரையில் படுத்துப்பா, மெத்தையில் படுத்துப்பா, மலையில் உட்காந்துன்னு இருப்பா, குகையில் போய் உட்காந்துருப்பார்கள், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள், எப்படி வேணாலும் இருப்பார்கள். குப்பமேட்டில் உட்காண்டிருப்பார் யோகிராம் சுரத்குமார், குப்பமேட்டில் உட்காண்டிருப்பார். ஏன்னா கிட்டக்க யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே. அதை தெரிஞ்சுண்டு செலக்ட் பண்ணி தானே நாம் அவரோட கிருபையை அடைஞ்சோம். அப்படியே விட்டுருந்தா யாரோ ஒரு பிச்சைக்காரர், அவரே தன்னை பிச்சைக்காரன்னு தான் சொல்லிப்பேன், அப்படியே முடிஞ்சு போயிருக்கு. நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனையோ சாதுக்கள் இன்னைக்கும் இருக்கா, பார்த்தா பிச்சைக்காரா மாதிரி இருப்பா. ரிஷிகேஷ இதில் கேதார்நாத்தில் ஒரு சமயம் தரிசனம் பண்ணும்போது சாயங்காலம் ஹாரதி சமயத்தில், இப்போ உள்ள கேதார்நாத் இல்லை, அப்போ வாசல்லேருந்து சின்னதாக இருக்கும் கோவில். நான் சொல்கிறது 96. அப்படியே தரிசனம் பண்ணலாம், நேர சுவாமியை தரிசனம் பண்ணலாம். கூட்டமும் ரொம்ப குறைச்சல். அப்படி தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கிறதே அப்படி மணி அடித்து ஹாரதி ஆரம்பித்த உடனே என் பக்கத்தில் ஒருத்தர் தோன்றார்னு தான் சொல்லணும். யதாஜாதர், பிறந்த மேனிக்கு, தலை முழுக்க ஜட, உடம்பு முழுக்க ஒரே வெள்ளை வெளியேர்னு சாம்பலை பூசிந்து இப்படி அந்த ஹாரத்தியை பார்க்கறேன்னா இப்படி திரும்பி அவரை பார்த்து பிரமிச்சு போகிறேன். அவர் என்னை கண்ணை காமிச்சு அங்கே பார் அப்படிங்கிறார், என்னை பார்க்காத அங்கே பார் அப்படிங்கிறார். என்னால் பார்க்காம இருக்க முடியல அவரை. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஹாரத்தி முடிஞ்ச உடனே அவர் சொன்னதுக்காக பார்க்கக்கூடாதே, அது நாகரீகம் இல்லையே, அதுக்காக இப்படி அவரை அங்கே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு திரும்ப திரும்ப அழகா அவரை பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் மாதிரி தான் இருந்தார். இது மாதிரி எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய ஒரு லட்சணங்களை உயர்வை காண்பிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணினா இந்த ரிஷபதேவருடைய மகிமை அப்படிங்கிறது அசாதாரணமானது. யோகீஸ்வரர், சித்த புருஷர், ஜனங்கள்லாம் ஸ்ரத்தையா அவரவர்களுடைய தர்மத்தை செய்கிற காலம் அது. ஜனங்கள் நல்லவர்களாயிருந்து அவரவர்கள் தர்மத்தை செஞ்சால் பகவான் சந்துஷ்டி அடைஞ்சு காலத்தில் மழை பெய்யும். மழைக்கு அதிபதியாக உள்ளவன் இந்திரன். இந்திரன் இவருடைய யோக மகிமையை பார்த்துட்டு பொறாமையை அடைஞ்சு மழை பெய்யாமல் நிறுத்திட்டான். இந்த சுபாவங்கள்லாம் இந்திரனுக்கு உண்டு. இந்த பதவின்னு இருக்கு பாருங்க, அது விஷம். அது புகழ் பதவி எல்லாம் கொடுத்தாதான் அவளுடைய சுபாவம் என்னன்னு தெரியும். பணம், பதவி, புகழ், அதிகாரம் இது இல்லாத போது நல்லவன் மாதிரி இருப்பான். அதை கையில் கொடுத்தாதான் அவன் யாருங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அது வந்தும் எவன் மாறாமல் நல்லவனாக இருக்கானோ அவன் தான் உயர்ந்தவன். இந்திரனுக்கு சில சமயம் இந்த மாதிரிலாம் தலை தூக்கும், சேஷ்டை. மழை பெய்யாமல் நிறுத்திவிட்டான். எல்லாம் கரெக்டாக இருக்குது, அவரவர்கள் தர்மத்தை செய்கிறார்கள். அதர்மத்தை செஞ்சால் மழை பெய்ய வேண்டாம்னு சொல்லலாம். தர்மத்தை செய்யும்போது மழை பெய்யலைன்னா அப்போ மக்கள் குற்றம் இல்லை, தெய்வ குற்றம் அது. அதனால் என்ன பண்ணுறார் ரிஷபதேவர், அவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதியே தவிர அவன் மழை இல்லை, அந்த மழையை கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் அதிபதி. அவனை ஒதுக்கி வச்சுட்டு இவருடைய யோக மகிமையினால் இவரே மழையை பெய்ய வைக்கிறார். இதெல்லாம் புராணத்தில் இருக்குது. இன்னைக்கு லௌகீகமாக சொல்கிறோமோ, மேகங்கள் திரண்டுதுன்னா மழையை பெய்ய வைக்க முடியும். மேலே பெய்ய ஆகாசத்தில் ஒரு பொடியை தூவினா மழை பெய்யும்னு இன்னைக்கு சயின்ஸில் நிரூபிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, இன்னும் சில ஆபத்துகள்லாம் இருக்குது. ஹிமாச்சல பிரதேசங்கள்லாம் மேக வெடிப்புன்னு ஏற்பட்டு 1 மணி நேரத்தில் மழை கொட்டி
நிலச்சரிவு ஏற்பட்டு ஆறுகளில் வெள்ளம் ஏற்பட்டு சில கிராமங்கள் மூழ்கி மக்கள்லாம் அழிந்து போறார்களே, இது இயற்கையோட சீற்றம்னு நாம் நினைச்சுட்டு இருக்கோம். பெரும்பாலும் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இது சத்ரு நாடுகள் சில டெக்னாலஜியை வச்சிருந்து ஒரு நாட்டை அழிக்கணும்னா இது மாதிரிலாம் பண்ண முடியும். இதெல்லாம் நாளடைவில் அதை நிரூபிப்பார்கள். நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு, மழையை ஏவி வர்றது, காத்தை ஏவி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதை டெக்னிக்கலா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார்கள். அது மாதிரி இவர் தன் யோக மகிமையினால மழையை பெய்ய வச்சார். இதை பார்த்தார் அவ அப்பா, பிரமிச்சு போயிட்டார். தன்னோட புத்தன் பகவான்னு தெரியும். ரிஷபன் அப்படின்னாலே ரிஷஜானே பாதீப்தம்னு எல்லாத்திலையும் யோகத்தில், ஞானத்தில், பலத்தில், ஐஸ்வர்யத்தில், தேஜஸில், வித்தையில், சக்தியில் எல்லாத்திலையும் உயர்ந்தவன் அர்த்தம். ரிஷபன் அப்படின்னு பேர் வச்சார். இது பகவான். இந்த பகவான் இப்படி ஒரு பெருமையோடு இருக்கிறதேவே இவர் காட்டுக்கு கிளம்பிடுறார். ஏன்? ஒரு புள்ள பெருமையாக இருந்தால் பக்கத்தில் இருந்து அப்பா பார்க்கறது தானே விருப்பப்படுவார். அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னு தெரியும். என்ன பண்ணுவார்? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணின்னு கொஞ்ச நாள்லேயே இவர் வீட்டை விட்டுட்டு இவர் ஞானியாக கிளம்பிடுவார். தன் புள்ள ஞானியாக கிளம்புறதே தான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் நாபி. ராஜாக்களுடைய தர்மம் இது. வார்த்தகே முனிவர்த்தி நாம் யோகேனாந்தே தனுத்யஜா. ஒரு காலம் வந்தால் பொறுப்பை குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் ஞான மார்க்கத்துக்கு விலகணும். இதுதான் ஹிந்து மதத்தினுடைய லைஃப் ஸ்டைல். வயசானவர்கள் அவா பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருப்பார்கள். குழந்தைகள் குடும்ப நிர்வாகத்தை பார்த்துப்பார்கள். இவர்கள் சொல்பமான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு எதையும் காதில் போட்டுக்காமல் இருப்பார்கள். அப்படி இருக்க பழகிக்கணும். அப்படி இருந்தால் தான் சாந்தியோடு இருக்க முடியும். இப்போ அத்தனை வம்பு, அத்தனை பிரச்சனை எல்லாம் இந்த வயசால வாழ்நாள் தான். சும்மா இருக்கிறதே கிடையாது. ஃபோன் வேற வந்துடுத்தா. ஒரு ஃபோனை வச்சுட்டா ஒருத்தர் ஆற்றுல உட்காண்டா குழந்தைகளாத்துல அங்கேருந்து மற்ற வாழ்க்கை லைவ் கொடுக்க வேண்டியது. இங்கே இன்னைக்கு இது நடக்கிறது, அது நடக்கிறது, இன்ன சமையல், இவா வந்தா, அவா வந்தா, இவா போனா, கடைக்கு போனா, இன்ன சாமான் வாங்கினா, வம்பு. ஒரு ராமாகிருஷ்ணா சொல்லக்கூடாதா? அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் குளிச்சுட்டு வந்து எவ்வளோ மடியாக ஜெபம் பண்ணிட்டு பஞ்சாட்சர ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லி எவ்வளோ சந்நியாச மார்க்கமாக இருப்பாள். அப்படி இருந்தால் நமக்கே 4 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். வம்பு கண்டத்தை வாங்கி தின்னுண்டு ஆச்சாரம் கிடையாது, பூஜை கிடையாது, ஜபம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது, மனசு பறக்கிறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசுகிற வம்பு, போதாததுக்கு டிவி வேற, இதெல்லாம் இருந்தால் விஷவு வாங்க வேண்டியதான். குழந்தைகள்லாம் கத்துறது, கொண்டு போய் ஏஜ்டு ஹோமில் விடுறதுன்னா அதெல்லாம் என்னத்தினாலேன்னா இதனால தான். அவா இருக்கிற வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்கு, அதை காமிக்கிறான் நாபி. இவன் கிளம்பி போயிட இந்திரன் என்ன பண்ணினான் அப்படின்னா, தன் சக்தியை மீறி இவர் குழந்தைய பெற்றார் அப்படின்ன உடனே இப்படி ஒரு பிள்ளைய நாம பெக்கலையேன்னு வருத்தப்பட்டான். பெத்தா பிள்ளைய அப்படி பெக்கணும் பெருமையா. இவன் தந்தை என்னொற்றான் சொல், இவன் என்ன அப்பா என்ன புண்ணியம் பண்ணினான் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைய பெக்கணும். அவனுக்கு அது மாதிரி பிள்ளை இல்லை. அதனால சாமர்த்தியமா ஒரு நல்ல புள்ள பெருமையா இருந்தான் அப்படின்னா, நமக்கு பிறக்கலைன்னாலும் நம்ம சொந்தமாக அவனை பண்ணிக்கணும்னா, நமக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மருமகனா ஆயிடுவானோன்னு, அப்போ நம்மாத்து பையனா ஆயிடுவான். அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், அனுசிக்ஷமானோ ஜெயந்தியாம் இந்திரதத்தாயாம் உபலக்ஷணம் கர்மசமாத்மானம் அபியுக்தன் ஜாத்மஜா நாமான் நாமாத்மனா சமானானாம் சதம் ஜனயாமாச. தன்னுடைய பெண்ணான ஜெயந்தி, ஜெயந்தன்னு ஒரு பையன், ஜெயந்தின்னு ஒரு பெண்ணு இந்திரனுக்கு. ஜெயந்தனோட கதை ராமாயணத்தில் பிரசித்தம். அந்த ஜெயந்தியை இந்த ரிஷபதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். 100 மகன்கள் பிறக்கிறார் இந்த ரிஷபதேவருக்கு. மேலே ரிஷபதேவருடைய உபதேசம். இவர் தான் ஜெயின மதத்துக்கு ஆச்சாரியர். ஜெயின மதம்னு இன்னைக்கு சொல்கிறோமே அதுக்கு ஆச்சாரியர். அதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.